கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த ஜெப கோபுரத்துல இந்த ஜெய கோபுரத்துல ஆண்டவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரூம் கவுன்சிலிங் ரூம். அதாவது யாரெல்லாம் வேதனையோட வராங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோட வராங்களோ, அவங்களுக்காக உண்மையாய் ஜெபம் பண்ணி இங்க இருந்து போகும்போது பெரிய ஒரு நம்பிக்கையோடையும் பெரிய ஒரு விடுதலையோடையும் அவங்க போகிறதற்காக கட்டப்பட்டிருக்கிற ரூம். ஸோ அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல தீராத வியாதி இருக்கலாம், ஒருவேளை நான் ஏன் வாழ்றேன்னு தெரியாம அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப மன அழுத்தத்துல நீங்க இருக்கலாம். இயேசு திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளும் ஆத்துமா தோய்ந்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்ததினால் இயேசு அவர்களின் மேல் மனதுருகினார்னு எழுதியிருக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது உங்களுக்காக நாங்க அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தர உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால எனக்காக யாரு ஜெபம் பண்ணுவா, எனக்கு யாரு ஜெபம் பண்ணி விடுதலையை தருவார்னு சொல்லி ஒருவேளை கவலையோட இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஜெயகோபுரத்துக்கு வாங்க. கீழே அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடம் ஒரு பெதஸ்தா குளம் மாதிரி மாறிடும். இந்த பெதஸ்தா குளத்துல இறங்குறவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை வந்தது மாதிரி, எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, என் வாழ்க்கையில ஏன் நான் உயிரோட இருக்கிறேன்னு கேள்விக்குறியோட இருந்தேனா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வருவாரு. இப்பொழுதும் நம்ம மத்தியில ஒரு சகோதரி ஜெபம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியத்தை செய்வாரு. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்க பேர் என்ன? என்ன பேரு? வேளாங்கண்ணி. எங்க இருந்து வர்றீங்க? வடபழனில இருந்து வர்றீங்க. ஸோ உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கடன் பிரச்சனையில இருந்து மாறணும். சரி, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு. அநேக நேரத்துல கடன் பிரச்சனையினால நிம்மதியான தூக்கம் இல்லை, உடம்பு முடியலைனாலும் வேலை செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ நான் யாருக்கு எந்த பாவமும் பண்ணலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி வாழ்ந்த இடத்துலையும் கஷ்டம், வாழ வந்த இடத்துலையும் கஷ்டம். ஸோ அதனால வாழ்க்கையில பல முறை கேட்டிருக்கீங்க ஆண்டவரை பார்த்து, ஏன் இந்த உயிரை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் உயிரை எடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கவலைப்படாதீங்க. இந்த ஜெயகோபுரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. ஏசப்பா உங்க கண்ணீரை எல்லாம் தொடச்சி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்படியே எழுப்பி நின்னுங்க, ப்ரேயர் பண்ணலாம். ஜீசஸ். அன்பான நல்ல ஆண்டவரே, அருமையான வேளாங்கண்ணி சிஸ்டருக்காக உம்முடைய சமூகத்துல ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த கடன் என்கிற பிரச்சனையை நிமித்தம் மகள் இழந்து போன காரியங்கள் நிறைய ஏசப்பா. நிம்மதியான தூக்கம் போச்சு, நிம்மதியான சாப்பாடு போச்சு. ஆண்டவரே, உடம்பு முடியலன்னா கூட படுத்து தூங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அன்பு மகளுக்காக நான் கண்ணீரோட ஜெபம் பண்றேன். அன்னைக்கு ஆண்டவரே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல ஒரு விதவை பெண், ஆண்டவரே, கணவன் ஊரு மொத்த கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான்.
தன்னுடைய பிள்ளைகளையும் தனக்குண்ட உடைமைகளை எல்லாம் பிசாசு திருடிட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவரே அங்க ஊழியக்காரன் போய் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் இல்லாம எல்லாமே காலியா இருக்குன்னு சொன்னாப்பா. உடனே அந்த எலியா அந்த காலி பாத்திரத்தை வாங்கி வார்த்த போது ஆண்டவரே அடுத்த பாத்திரம் இல்லைன்னு சொல்ற வரையும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அந்த எண்ணெய் பிசினஸ் செய்து கடனை எல்லாம் அடைத்தாங்களாம். வேளாங்கண்ணி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிசினஸுக்கான ஒரு வழிய ஆண்டவர் திறந்து விட போகிறார். இயேசுவின் நாமத்தினால மகளுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மகளுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பீராக ராஜா. ஒரு சைடு பயமா இருக்குது, ஒரு சைடு அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். இப்ப நான் ஜெபம் பண்ணும் போதே இந்த மகளுடைய மன கஷ்டங்கள் ஆண்டவரே, குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். அன்பு மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுடைய கடனை எல்லாம் அடைச்சி உங்களை சந்தோஷமா வாழ வைப்பாரு. ஏசப்பாவை நம்புறவங்கள ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். சரிங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.